Hello everyone, this is Tamil to English Translation Practice Day 21. இது Day 20க்கான சேலஞ்ச் ஆன்சர். நாம் எப்போதும் நேரத்தை மதிக்க வேண்டும். We should always value time. We should always value time. சரியாக கெஸ் பண்ண உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் சென்டென்ஸ், அவன் தனது தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிக்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். He learned from his failures. He learned from his failures. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நான் நாளை ஒரு முக்கியமான கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கிங்க. I am attending an important meeting tomorrow. I am attending an important meeting tomorrow. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் உங்கள் உடல் நலனை கவனிக்க வேண்டும். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிக்கிங்க. You should take care of your health. You should take care of your health. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு பயணம் திட்டமிட்டுள்ளனர். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிக்கங்க. நீங்களே முயற்சி பண்ணி பாருங்கள். ஆமாம், they have planned a trip with friends. They have planned a trip with friends. சரியாக கெஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த சென்டென்ஸ், நாம் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டும். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான விடையை நாளை வீடியோவில் கொடுக்குறேன். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு கீழே உள்ள லிங்கை தொடவும். Don't forget to subscribe.